Hi, now we will talk about chapter binomial theoremல evaluate using binomial expansion. நேற்று என்ன பண்ணோம்? பவர் 4 அதாவது ஒரு binomial expansion binomial expression அதுல பவர் வந்து 4 இருந்தது. நடுவுல பிளஸ் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி இருந்தது. அதாவது a plus b power 4 minus a minus b power 4 அந்த மாதிரி ஃபார்மேட்ல சம் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா a plus b whole power 6 minus or plus a minus b whole power 6 அந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒரு 2 சம்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது இண்டெக்ஸ் வந்து 6 இருக்கிற மாதிரி. ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन find x plus 1 power 6 x minus 1 power 6 அதை கண்டுபிடிச்சு ரெண்டையும் சம் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் 2 அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். பார்ப்போமா? இப்போ வந்து எவால்வேட், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைண்ட் பண்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா a ஈக்குவல் டு எக்ஸ், b ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 6. n 6ங்கும் போது கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும்? 1, 6, 15, 20, 15, 6, 1. இதுதான் வந்து இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கும். இப்போ x plus 1 whole power 6 இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 1 x power 6 1 power 0 plus 6 x power 5 1 power 1. So 50 x power 4 1 power 2 plus 20 x power 3 1 power 3. 15 x power 2 1 power 4. Then 6 x 1 power 5. Then x power 0 1 power 6. So இதனுடைய answers பார்த்தோம்னா x power 6, 6x power 5, 15x power 4, 20x cube, 15x square, 6x plus 1. So இதுல வந்து மைனஸ் பார்த்தோம்னா என்ன வரும்? x minus 1 power 6க்கு the same expression alternative plus and minus ஆகும். இது மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ். இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன பண்ணும்? அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் வரும். 2 times x power 6, 15x power 4, 15x square plus 1. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? x6 கண்டுபிடிக்கணும். x is equal to square root 2. So square root 2 power 6 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 power 1 by 2 into 6 அதாவது 2 power 3 which is 8. அதே மாதிரி x power 4 square root power 4. Okay. 2 1 by 2 times 2. So 4. So 2 square. 2 square equal to 4. Similarly x square. Square root 2 power 2. So 2 of 1 by 2 times 2 which is 2. So அதெல்லாம் நம்ம substitute பண்ணலாம். Square root 2 plus 1 whole power 6. Square root 2 minus 1 whole power 6. 2 times 8 plus 15 times 4 plus 15 times 2 plus 1. But 2, 8, 15 times 6, 4 வந்து 60, 15 times 2 வந்து plus 3 plus 1. So 18, so 90, 98, 99 times 2. So the 9 2s are 18, balance 1, 9 2s are 18, 19. So 198 would be the answer. Okay. So இதுல என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன ஸ்டெப் பண்ணிருக்கோம்? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து x plus 1 ஃபர்ஸ்ட் வந்து x plus 1க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எது a எது n அந்த மாதிரி.
கிளாசிஃபை பண்ணோம். அதுக்கு பிறகு கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம். x plus 1 whole power 6 என்னன்னு எழுதணும், x minus 1 whole power 6 என்னன்னு எழுதணும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலா √2 சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்ல என்ன இருக்கு அப்படின்னா, √3 plus √2 whole power 6 minus √3 minus √2 whole power 6. ஸோ இதை வந்து நம்ம கண்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங்ல வந்து x plus y whole power 6 அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 6x power 5y 15x power 4y square 20x power 3y cube 15x power x square y power 4 6x y power 5 plus y power 6. அதே மாதிரி மைனஸ் போட்டோம்னா x power 6 minus 6x power 5y plus 15x power 4y square minus 20x cube y cube plus 15x square y power 4 minus 6xy power 5 plus y power 6. இதில் வந்து subtract பண்ணுறோம். subtract பண்ணோம்னா x plus y whole power 6. ஸோ ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும், மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் அப் ஆகிடும். ஸோ ட்வைஸ் ஆஃப் 6x power 5y plus 20x cube y cube plus 6xy power 5. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x power 5y கண்டுபிடிக்கணும், x cube y cube கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் x is equal to √3, y is equal to √2. ஸோ எக்ஸோட 3 வந்து என்னவா இருக்கும்? √3 power 3. ஸோ √3 square into the, ஸோ 3 into √3. அதே மாதிரி y cube வந்து 2 into √2. அதனால x cube y cube என்னவா இருக்கும்னா 3 to the 6, 6 root 6. ஓகேவா? இப்போ x power 5 என்னவா இருக்கும்னு பார்க்கணும். x cube x square, x cube ஓட வேல்யூ 3 √3, x square ஓட வேல்யூ 3, ஸோ 9 √3. y power 5 பார்த்தோம்னா y cube y square, ஸோ 4 √2. then x power 5y என்னவா இருக்கும்? 9 √3 into 2, 9 √6. ஸோ y power 5x அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 4 √2 into √3, ஸோ 4 √6. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அவங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட LHS அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நான் LHS அப்படின்னு எடுத்துக்கோம். பிகாஸ் எக்ஸ்பிரஷன் மறுபடியும் எழுதி எதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 2 இங்கே 6 x power 5y அதோட வேல்யூ 9 √6 plus 20 இதனுடைய வேல்யூ 6 √6 plus 6 4 √6. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். √6 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். 6 9 54, 2 12, 120, 6 24. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கணும். 8 7 9 1. ஸோ 198ன்னு வருது. 198 2y மல்டிபிள் பண்ணோம்னா 8 to the 16 பேலன்ஸ் 1, 9 to the 18, 19 பேலன்ஸ் 1, 2 1 to the 1, 1 to the 2 plus 1 3, 396 √6. அதுதான் வந்து it would be the answer. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து முதல்ல என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். x plus y whole power 6 minus x minus y whole power 6ல ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் வந்து அப்படிங்கும் போது எக்ஸு ஒய்யா வச்சு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எழுதிட்டு அந்த ரெண்டு எக்ஸ்பேன்ஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். அதில் எக்ஸுக்கு பதிலாக √3யும் ஒய்க்கு பதிலாக √2வும் சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து அதுக்குரிய அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சு, அதாவது x power 5y, x cube y cube, x y power 5
அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த கண்டுபிடிச்ச கடைசி எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சம்முக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்னா 396 ஓகே. ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.